ஒசூர் அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் வனக்காவலர் மற்றும் மின்வாரிய ஊழியர் என 2 பேர் காயமடைந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே வனப்பகுதியில் ஒட்டேனூர் என்ற வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை சுற்றி திரிவதாக வந்த தகவலின் பேரில் அதனை கண்காணிக்க சென்றபோது அங்கு புதரில் மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை வனக்காவலரை தாக்கியதில் வனக்காவலர் நரசிம்மன் என்பவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இதன் பின்பு மகேந்திரன் என்ற மின்வாரிய ஊழியர் இந்த ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் மின்சார கம்பிகளால் காட்டு யானைக்கு ஆபத்து ஏற்படலாம் என மின் இணைப்பை நிறுத்த முயன்ற போது பின்னால் இருந்து வந்த காட்டு யானை மகேந்திரனை தாக்கியதில் சிறிய காயங்களுடன் இருவரும் உயிர் தப்பினர். இந்த நிலையில் ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் 2 பேரையும் அங்குள்ள கிராம மக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயனி மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பலர் சென்று விவசாய நிலத்தில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை ட்ரோன் கேமரா காட்சிகள் மூலம் கண்காணித்து வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.